அஸ்ஸலாமு அலைக்கும். 24 மணி நேரத்திற்குள் ஏமன் இராணுவம் 3வது தாக்குதலை நடத்தியது. பதுங்கு குழிகளில் ஒளிந்த 15 லட்சம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள். வெள்ளிக்கிழமை ஏமன் இராணுவம் இஸ்ரேலின் விமானத் தளத்தை வெற்றிகரமாக தாக்கியதைத் தொடர்ந்து சனிக்கிழமை அதிகாலையில் மீண்டும் இஸ்ரேலை குறிவைத்து ஏமன் இராணுவம் தாக்குதல் நடத்தியது. கடந்த 24 மணி நேரத்தில் இது 3வது தாக்குதல் என்று இஸ்ரேல் இராணுவத்தின் வானொலி செய்தி வெளியிட்டது. இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததால் 15 லட்சம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாலையில் பதுங்கு குழிகளில் ஒளிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏமன் இராணுவத்தின் பேச்சாளர் யஹ்யா சாரி அறிவித்தார். இந்த தாக்குதல்கள் இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்ததாகவும் அவர் கூறினார். காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முற்றுகையை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறும் என்று யஹ்யா சாரி எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்க இராணுவம் ஏமனில் 800க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி 300க்கும் மேற்பட்ட ஏமனியர்களை கொன்றுள்ளது. இத்தகைய தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஏமன் இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஏமன் இராணுவத்தின் செயல்பாடுகளை தடுக்க முடியவில்லை என்பதை தெளிவாக்குகிறது. சிரியாவில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல். வெள்ளிக்கிழமை சிரிய ஜனாதிபதி அல் ஷராவின் அரண்மனைக்கு அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து சனிக்கிழமை பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக டமாஸ்கஸின் புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஹமா, லடாக்கியா, ஹோம்ஸ், இட்லி போன்ற பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடந்தன. காசா, மேற்கு கரை, லெபனான் ஆகியவற்றை தொடர்ந்து சிரியாவிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை செயல்படுத்தி வருகிறது. போர் நிறுத்தம் விரும்பாத இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அளித்த தெளிவான உடன்படிக்கை. ஹமாஸின் மூத்த அதிகாரி அப்துல் ரஹ்மான் ஷாதித் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஏப்ரல் 17 அன்று ஹமாஸ் தெளிவான போர் நிறுத்த உடன்படிக்கையை முன்மொழிந்ததாகவும் இஸ்ரேல் அதை ஏற்கவில்லை என்றும் கூறினார். இந்த உடன்படிக்கையில் நிரந்தர போர் நிறுத்தம், காசாவில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறுதல், காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் அனுமதித்தல் ஆகியவை அடங்கும். இதற்கு பதிலாக அனைத்து பிணை கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இதில் அடங்கியிருந்தது. இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும். மேலும் பிராந்திய மற்றும் சர்வதேச மத்தியஸ்த நாடுகள் இதை உறுதி செய்ய வேண்டும் என்று முன்மொழியப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் இதை நிராகரித்து காசாவில் படுகொலைகளை தொடர்கிறது, மக்களை பட்டினியால் அழிக்கிறது, மேலும் தங்கள் பிணை கைதிகளின் உயிர்களை கூட பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்று ஷாதித் குற்றம் சாட்டினார். காசாவை எளிதில் கைப்பற்றலாம் என்று இஸ்ரேல் நினைத்திருந்தாலும் ஹமாஸின் எதிர்த்தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை. நாட்களுக்குள் காசாவை முழுமையாக கைப்பற்றலாம் என்று நினைத்திருந்தாலும் இப்போது ஆண்டுகளாக நீடிக்கும் போராக மாறியுள்ளது. இது ஹமாஸின் இராணுவ பிரிவின் துணிச்சலான போராட்ட குணத்தை காட்டுவதாக ஷாதித் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். ஹமாஸுடன் நேரடியாக போர் செய்ய முடியாததால் காசாவுக்கு செல்லும் மனிதாபிமான உதவிகளை தடுப்பதை இஸ்ரேல் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஸ்பெயின் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியை நிறுத்தியதை ஹமாஸ் வரவேற்றது. மற்ற நாடுகளும் ஸ்பெயினை பின்பற்றி இஸ்ரேலுக்கு ஆயுத மற்றும் அரசியல் ஆதரவை நிறுத்த வேண்டும் என்று ஷாதித் கோரினார். மனிதாபிமான உதவியுடன் சென்ற கப்பலை சர்வதேச எல்லையில் இஸ்ரேல் தாக்கியது தேசிய பயங்கரவாதம் என்றும் இத்தகைய நடவடிக்கைகளை சர்வதேச அமைப்புகள் உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்றும் காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவி தடையின்றி கிடைப்பதை சர்வதேச அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஹமாஸின் மூத்த உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் ஷாதித் பத்திரிகையாளர் மாநாட்டில் கூறினார். காசாவில் உணவு கிடைக்காததால் 57 பேர் பட்டினியால் இறந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்தது. கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் 70 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் காசா போர் தொடங்கியதிலிருந்து 52,495 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கை செய்யப்பட்டது.